வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம செய்ய போறது மட்டன் கறி வடை என்னும் சப்ளி கபாப். வாங்க நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லி, புதினா. இது இப்போ நான் சொன்ன பொருட்கள் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு மொத்தமாக அரைச்சி எடுத்துங்க, தண்ணி விடாமல். எவ்வளோ போடணுன்றது நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். இப்போ அரைச்சாச்சு. இதே மாதிரி பொட்டுக்கடலை ஒரு கப்பு, இதையும் நம்ம தண்ணி விடாமல் பொடிச்சு எடுத்துக்கணும். நல்லா பவுட்ரு பண்ணிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகு, ஜீரகம் ரெண்டையும் பொடிச்சுக்கணும். மல்லித்தூள், மிளகாத்தூள், லெமன் ஜூஸ், சால்ட்டு, பொட்டுக்கடலை பொடிச்சு வச்சது. மட்டன் 1/2 கிலோ மட்டன் நல்லா மஞ்சள் போட்டு அரைச்சி வச்சுக்கணும் மிக்சியில். இந்த பேஸ்ட்டு கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகு, ஜீரக பொடிச்சது, மிளகாத்தூள், மல்லித்தூள், எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட அரைச்சி வச்ச தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, மல்லி இலை, புதினா அரைச்ச பார்த்திங்களா, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா. இது கூட கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இது, ஏன்னா வெங்காயத்தில் தக்காளியிலலாம் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அது போகிறதுக்காக இந்த பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எவ்வளோ தேவையோ இந்த ஈரப்பதம் கொஞ்சம் கம்மியாகிற வரைக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கணும். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொட்டிக்கு மாவு பண்ணிக்கணும் பார்த்தீங்களா, அது மாதிரி பிணைஞ்சி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணி இதை ஒரு 15 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு எல்லாம். இதை அப்படியே நம்ம ஃப்ரீசரில் ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை எடுத்தாச்சு. இப்போ தோசை சட்டியில் எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான், சின்ன சின்ன வடையாக தட்டி. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு இதை தட்டிக்குங்க. இதை விட பெருசாக வேணும்னாலும் தட்டலாம், சின்ன வேணும்னாலும் தட்டலாம். நான் ஒரு 4-5 சைஸில் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் 4 சைஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் போட்டுக்கோங்க. நல்லா சவக்க வெந்த உடனே எடுத்துட வேண்டியது. நிதானமான சூட்டில் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நிதானமாக வறுத்து எடுக்கணும். ஏன்னா மட்டன் கொஞ்சம் வேகணும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. கறி வடை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நார்த் இந்தியாவில் சப்ளி கபாப் அப்படி சொல்லுவாங்க. நம்ம தமிழில் கறி வடை அப்படின்னு. மட்டன் கறி வடை ரெடி. இன்னைக்கு நாம செஞ்ச சப்ளி கபாபை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.